அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பே கமிஷன் வாஸ் செட் அப் இன் 1946 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். முதல்ல பே கமிஷன் அப்படிங்கிறது 1946ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. பே கமிஷன்ஸ் ஆர் செட்டப் இன் இந்தியா பை அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பேஸ்ட் ஆன் அ கேபினெட் டிசிஷன். ஸோ கேபினெட்டோட முடிவின் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிர்வாக உத்தரவின் பேர்ல இந்த பே கமிஷன்ஸை வந்து செட்டப் பண்றாங்க. ஸோ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 8th பே கமிஷன் அப்படிங்கறத செட்டப் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1946ல வந்திருக்குங்கிறதும் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். 7th பே கமிஷன் இதுக்கு முன்னாடி நடைமுறையில இருந்தது 7th பே கமிஷன். ஸோ அதோட தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஏகே மாத்தூர் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? 8th பே கமிஷனோட ஹெட்டா இப்ப யார் வந்திருக்காங்கன்னா ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த மாஸ்காட் ஃபார் FIH ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆடவர்களுக்கான ஜூனியர்களுக்கான இந்த ஹாக்கி உலக கோப்பை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது. சரியா? சென்னை அண்ட் மதுரை. ஸோ அதோட மேஸ்காட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கேயன் அப்படிங்கிறது தான் அதோட மேஸ்காட். சரியா? அடுத்தது, where is the 30th conference of parties to UN framework convention on climate change being held அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ UNFCCC யோட COP30 எங்க நடக்க போகுது அப்படின்னா நமக்கு பெலம் இன் பிரேசில். இதே பாக்கு அசர்பைஜான் அப்படிங்கிறது COP29 வந்து அங்க நடந்திருக்கும். சரியா? அடுத்தது, த சீஃப் மினிஸ்டர் லான்ச்ட் அன்பு சோலை ஸ்கீம் ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அன்பு சோலை திட்டங்களை பத்தி நேத்தும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு எங்க இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 10, 2025. சரியா? நவம்பர் 10 அன்னைக்கு திருச்சியில இருந்து இந்த திட்டத்தை நம்ம முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? லாஸ்டா, ஹவு மெனி டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எத்தனை பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 16 டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.